சக்திக்கும் உள்ளவும் ரிலேஷன்ஷிப் இன்னையோட முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கோ. ஐயோ ஷர்மி, அப்படிலாம் சொல்லாத ஷர்மி. சக்தி உன்னை ரொம்ப லவ் பண்றா ஷர்மி. அப்படி மட்டும் சொல்லிடாத. சக்தி பாவம், நீ இப்படி சொல்லிட்டீனா சக்தி மனசு உடைஞ்சு போயிடும். வேணாம் ஷர்மி. உனக்கு என்ன, உங்க கூட நான் வரக்கூடாது அவ்வளவுதானே? வரமாட்டேன் ஷர்மி. சக்தியே என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் வரமாட்டேன். பாக்குறேன். ஆனா நீ மட்டும் என் கூட வந்தா நான் சக்தியை பிரேக்கப் பண்ணிடுவேன். கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிடுவேன். வாயில சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காத. கண்டிப்பா சக்தியை பிரேக்கப் பண்ணிடுவேன். இல்ல 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 ஷர்மி, நீ நினைக்கிற மாதிரி உங்க கூட வரமாட்டேன். நான் வரவே மாட்டேன். இது சத்தியம், வரமாட்டேன் ஷர்மி. பாக்குறேன். சாரி கார்த்திக் இப்பதான் ஃபோன் பண்ணி ரூம் எல்லாம் கிடைச்சது. இப்பதான் ரிலாக்ஸ் ஆனேன், அதை கால் பண்ணேன்னு சொன்னோம். சாரிமா, ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி டைம் ஆகுது, கிளம்பலாமா? வா போலாம். சரி போலாமா? வா. சக்தி ஒரு நிமிஷம். என்ன வேணும் ஸ்ரீசலத்துக்கு? சாவி கொடு, வீட்டு சாவி கொடு. ஐயோ நீ எதுக்கு? உங்ககிட்ட இருந்தா தொலைஞ்சிடும், என்கிட்டே இருக்கணும், அதான் சேஃபா இருக்கும். வா, படம் முடிஞ்சதும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்ப நானே ஓபன் பண்ணிக்கிறேன், என்கிட்டே இருக்கட்டும். வா. இல்ல, எனக்கு எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும் சக்தி. என்னம்மா என்னாச்சு? என்ன எதுக்கு ஸ்டொமக் பெயின்? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ சக்தி, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. வீட்டுக்கு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். நீ சாவி கொடு, வீட்டு சாவியை கொடு. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க போய் படம் பார்த்துட்டு வாங்க. அப்படி என்ன ஸ்டொமக் பெயின்? இந்த ஸ்டொமக் பெயினுக்கு ஹாஸ்பிட்டல் போக கூடாது அளவுக்கு? ஆமா, இது எந்த மாதிரியான ஸ்டொமக் பெயின்? ஐயோ சக்தி, புரிஞ்சுக்க ப்ளீஸ். சாவியை கொடு, நான் வீட்டுக்கு போறேன். இப்ப நீ என்ன சொல்லு, அப்புறமா தரேன். நீங்க பாரு, எங்க கூட தியேட்டருக்கு வராததுக்கு நீ என்ன ரீசன் சொல்லிட்டு இருக்க? சும்மா வயிறு வலி அதுக்கெல்லாம் சொல்லாத. அப்படி என்ன ஒரு கஷ்டம்? ஸ்ரீ என்னம்மா? ஆமா, அதனால எனக்கு சாவி கொடு, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். இதுதான் முதல்ல சொல்லணும். சரி வா, நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் பார்த்து போய்க்கலாம். வா போலாம். நான் ஷர்மி கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ சக்தி, நீ ஷர்மி கூட்டிட்டு தியேட்டருக்கு போ. அவ பாவம்ல, உனக்காக அவ எவ்வளவு விட்டு கொடுக்கறான். அவளுக்காக நீ இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கலாம்ல. உனக்காக காத்துக்கிட்டு இருக்காள்ல. ப்ளீஸ் அவ கூட தியேட்டருக்கு போ. எனக்கு சாவியை மட்டும் கொடு, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். சக்தி என்னடா, ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் இவன். எனக்கு ரெண்டு பேரும் முக்கியம்னு நினைக்கிறேன். நான் இப்ப யார் பக்கம் போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. காலையில இதுக்கு சண்டை போட்டுட்டேன். இவன் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னா ஈவினிங் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப ஸ்ரீக்கு நான் எப்படி இருக்கேன்? ஸ்ரீயும் தனியா விட முடியாது. சக்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுக்கு போனா சேஃபா இருக்க போறேன். நீங்க தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, எனக்கு கீ மட்டும் கொடு. பரவாயில்ல ஸ்ரீ, உங்களுக்கு வர ஸ்டமக் அப்செட்டா இருக்குன்னு சொல்றேன். இதுல உங்களுக்கு தியேட்டர் முக்கியமா இல்ல. இருக்கட்டும் ஸ்ரீ, இன்னொரு நாள் போய்க்கலாம் போகுது. பரவாயில்ல சக்தி, நம்ம இன்னொரு நாள் போலாம். நீ ஸ்ரீயை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. பாவம், அவளுக்கு ஸ்டமக் அப்செட்டா இருக்குன்னு சொல்றாரு, நீ கூட்டிட்டு போ. இல்ல 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 ஷர்மி, இது லேசான வயிறு வலி தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துப்பேன். சக்தி என்னம்மா? சத்தியம், உனக்காக ஷர்மி எப்படி விட்டு கொடுக்கறான்னு அவளெல்லாம் நீ கூட்டிட்டு போறது கரெக்ட். என் கூட வர்றது தப்பு சக்தி. நீ அவளை கூட்டிட்டு போ, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். டீ மட்டும் கொடு. ஆமாடி, அவளை ஏமாத்தவும் எனக்கு மனசு. ஆனா உன்னை தனியா விடவும் முடியலடி எனக்கு. இல்ல சக்தி, நான் வீட்டுக்கு பத்திரமா போயிடுவேன். எப்போ போறது தானே, நான் போயிடுவேன். பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் பத்திரமா போயிடுவேன். நீ டீ மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். சரி, நான் டீ கொடுக்குறேன். நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு கால் பண்ணு, சரியா? படம் ஓடும், அந்த சத்தத்துல போன் பண்ண கேட்காது. இன்டர்வல் டைம்ல எனக்கு பண்ணு, அப்ப நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்துட்டே நீ சரியா? நான் கிளம்புறேன். சாவி கொடு. சரிம்மா. சாரி ஸ்ரீ, உன் கூட வர முடியல, யோசிக்காத. ஷர்மியும் போகமாலாம். ஐயோ சக்தி, நான் தான் சொல்றேன்ல, நீ ஷர்மியை பாரு, நான் போறேன். அப்புறம் எங்க வீட்டு சாவி தான் கொடுத்துருக்கேன், உங்க வீட்டுக்கு தர மாட்டேன். நீ நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அங்க உங்க வீட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சதும் போக முடியாது, என்கிட்ட இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு தான் போகணும், புரியுதா? நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். வரும்போது உனக்கு டின்னர் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி சரி, நான் நம்ம வீட்டுக்கே போறேன், நீ போயிட்டு வா. ஷர்மி டாடா. சக்தி டாடா, நீ போ, நான் போறேன். நேரடி ஆட்டோ வாங்க ஏற்றி விட்டு போறேன். நீ எனக்காக இருந்தீனா படத்துக்கு டைம் ஆயிடும். நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். நீ போ. ஆட்டோ கிடைக்கலன்னா நான் சிவா கூட கூட போயிடுவேன். சும்மா அவன் பேரை சொல்லாத, அவன் இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவன் லீவுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நீ கேப்ல வீட்டுக்கு போ.
நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? நான் வீட்டுக்கு சீக்கிரமா போறேன். பாய் ஷர்மி, பாய். நான் போறேன். சக்தி, மேல இருந்து கையெடு. நான் போறேன். அதை மட்டும் தெளிவா சொல்லு. பார்த்து பத்திரம். அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்கு. என் சக்தி கூட நான் கையை கோத்துக்கிட்டேன், அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் பயந்துட்டேன், எங்கடா அந்த லூஸ் எங்க கூட வந்துமோனிட்டு. நல்ல வேணும், அதை கலட்டி விட்டாச்சு. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஒரு லவ்வர்ஸ் அவங்க தனியா போறாங்களே, அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுவாங்க, பழகுவாங்க. சம்திங் இருக்கும்னு அந்த லூஸ்க்கு தெரியல, இல்லையா தெரியல. லூஸ் என்ன சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ச்சே, பரவாயில்ல ஷர்மி, அவளை இப்படியே தட்டிவை. நீ அவளை தட்டுறதை விட்டுட்டு உன் சக்தி உனக்கு கிடைக்காம போயிடுவான். உன் சக்திய அவ எப்படி பறிச்சிருவா போல இருக்கு. என் சக்தி எனக்கு மட்டும்தான், இந்த ஷர்மிக்கு மட்டும்தான். சக்தி, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான்டா. நான் உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா? சக்தி, சக்தி. வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவன் சேஃபா தானே வீட்டுக்கு போயிருப்பான். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருக்கணுமோ? ஆமாண்டா, நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கணும். இல்லையா இந்த பிளானை இன்னொரு நாள் வச்சிருக்கோம். என்னடா என்ன இடத்துல தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஸ்ரீ வீட்டுக்கு போனாலும் இல்லையான்னு தெரியல. ஃபோன் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா பண்ணல. ஏன்னா இன்டர்வல் டைம்ல பண்ணேன்டா. இன்டர்வல் எப்போ விடுவானுங்கன்னு தெரியல. ஸ்ரீ வீட்டுக்கு போயிட்டு இல்லடி. சக்தி, சக்தி, சக்தி. என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்டே இருக்க? என்ன வேணும்? என்ன சக்தி, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ற? உனக்கு இப்போ இங்க எதுவும் தோணலையா? என்ன தோணணும்? என்ன தோணணுமா? ஐயோ, டியூப்லைட். உன்னை நான் என்னன்னு சொல்றது? சக்தி, சத்தியமா உனக்கு எதுவும் தோணலையா? எனக்கு எதுவும் தோணல. நீ அமைதியா படப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. படம் பார்க்கவா? ஐயோ சக்தி, நம்ம இங்க படம் பார்க்க வரணும். படம் பார்க்காம வேற எதுக்கு தியேட்டருக்கு வந்தேன்? படம் பார்க்கணும் தியேட்டருக்கு வந்தது. என்கிட்ட அழுது அடம் பிடிச்சல வந்தேன். அப்புறம் என்ன படம் பார்க்கவான்னு கேட்கறேன். அமைதியா படத்தை பாரு. கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ணாதவா? ஐயோ சக்தி, இப்போ நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும். இந்த வார்த்தையை நான் சொல்லணும். ஆனா இங்க எல்லாமே தலைக்கீழா இருக்கு. சக்தி, உனக்கு எதுவும் தோணலையா? நான் உன் பக்கத்துல இருக்கேன். உன் கையை கோத்துக்கிட்டு இருக்கமா உன் பக்கத்துல உன் தோல் மேல சாஞ்சிட்டு இருக்கேன். நம்மளை சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. உனக்கு எதுவும் தோணல? ஏய் எத்தனை தடவை சொல்றது? எனக்கு எதுவும் தோணல. நான் ஆல்ரெடி மைண்ட் அப்செட்ல இருக்கேன். அதனால எனக்கு எதுவும் தோணல. நீங்க பாரு, உனக்கு படம் பார்க்கணும்னா அமைதியா பாரு. நம்ம எதுவாக இருந்தாலும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம். கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடு சரியா? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ஒரு ஃபீலோட இருக்கேன். இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையா? ஐயோ சக்தி, நீ எல்லாம் எதுக்குடா லவ் பண்ற? ஒரு அழகான பொண்ணு உன் பக்கத்துல உன் கையை கோத்துக்கிட்டு நெருக்கமா உட்காந்துட்டு இருக்கேன். நம்மளை சுத்தி ஒரு இருட்டா இருக்கு. ஆனா இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையா? கடவுளே, இவனுக்கு எப்பதான் ஃபீலிங்ஸ் வரும்னு தெரியல. மொத்த ஃபீலிங்ஸ் எனக்கு மட்டும் தான் இருக்கு. இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல போல இருக்கே. அதுக்காகலாம் அப்படியெல்லாம் விட முடியாது. சக்தி, சக்தி. ஏய் என்ன நீ அடி சக்தி, எவ்வளவு நேரமா உனக்கு கூப்பிடுறேன், ஏன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிற? அது சாரிடி, நீ கூப்பிடுறது தெரியாது. சாரி, என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல சக்தி, இப்பவாது திரும்பி பாத்தி. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினார், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினார், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினார், இரவும் பகலும் என்னை வாட்டினார். ஒரு காதல் கடிதம் விழிப்போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம், கை வைக்கத்தானாக. என்ன சக்தி, இவ்வளவு நேரம் கூப்பிட்டு போய் திரும்பியே பார்க்கல, இப்ப என்ன மட்டுமே பார்த்துட்டு இருக்க? என்ன கேட்டது உடனே கை எடுத்துட்ட? என்ன சக்தி, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட என்ன திரும்பி பார்க்கல, இப்ப என்னடா ஒரு ஏக்கமா பார்க்கற? இப்ப எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததே. அது அப்ப இவ்வளவு நேரம் எங்க இருந்தது ஷர்மியா? நீ சக்தி, உனக்கு என்ன வேண்டாம் வச்சு? சக்தி, இப்ப எதுக்கு இந்த பக்கம் திரும்பிட்ட?
ஒன்றும் இல்லைம்மா, நீ படத்தை பாரு, நான் அப்புறமா பேசுறேன், சரியா? கடவுளே, இவன் எப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசவே இல்லை, என் பக்கமே திரும்பல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணத்துல கை வச்சு என்ன ஏக்கமா பார்த்தான். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பக்கம் திரும்பியாச்சு. இவனை என்ன புரிஞ்சுக்க முடியல. என்னதான் பண்றான் இவன்? ச்சே, ஸ்ரீ என்ன நினைச்சேன். டேய் சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலையே. எனக்கே இப்போ யாரை பார்த்தாலும் ஸ்ரீ ஞாபகமா வருது. எங்க போனாலும் ஸ்ரீ ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்னதான் ஆச்சு? பார்த்தாலும் அடனேதான் தெரிகிறியே, கண்ணு ரெண்டும் கெட்டு போச்சோ ஒண்ணும் புரியலையே. ஒரு கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கோ, முச்சந்தியில் மண்ணெடுத்து சுத்தி போட்டிருக்கோ. உன் பேர் சொல்லித்தா யார் பேசி போனாலும். டேய் சக்தி, உனக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்ரீ எங்க கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்ரீயா தெரியலாம். என்ன சொன்ன? என்ன பேர் சொன்ன? ஓஹோ, இவ பக்கத்துல இருக்கிறது தெரியாம ஸ்ரீ பேரை சொல்லிட்டேனே. நான் சும்மா சாதாரணமா சொன்ன கூட இவ தப்பால நினைப்போம். டேய் சக்தி, ஏன்டா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியோ? உனக்கு வேணா வேற எங்கேயுமே இல்லை, உன் வாய் தாண்டா. சக்தி, உன்னதான் கேட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? என்னது? ஒன்றும் இல்லை, சும்மா படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும். ஆமா ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம்ல. நம்ம இங்க வந்ததே படத்தை பத்தி பேசுறதுல. சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணலையா? என்கிட்ட உனக்கு வேற ஏதோ பண்ணணும்னு தோணலையா? என்ன உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஐயோ சடு சடு, சரியான டியூப்லைட் கூட படம் பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் என்ன சொல்லணும்? எனக்கு ஒண்ணு வேணாம், படத்தை பாரு. அதுதானடி இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். சக்தி சக்தின்னு கூப்பிட்டு இப்போ ஒன்றும் வேணான்றான். ஷோ, உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தானே, எனக்கு இன்னும் ஒன்றும் ஆகல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். உன்னை போய் லவ் பண்ண பாரு, கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. என்ன கூட போய் சினிமாக்கு வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ சக்தி, டேய் உண்மையாவே உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லையா? இல்ல கண்ட்ரோலா இருக்கையா? எதுக்கு கண்ட்ரோல்? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவேன், லவ் தானே பண்றோம், எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்? சரி பாப்பா, சாரிம்மா, ஆட்டோ திடீர்னு இப்படி மக்கார் பண்ணிடுச்சு, மன்னிச்சிருமா அண்ணா. ஐயா அண்ணா, ஆட்டோ ரிப்பேர் ஆனதுக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அப்படியெல்லாம் கேட்காதீங்க. இல்ல பாப்பா, ஆல்ரெடி டிராபிக்னு அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த இப்போ ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, போதா குறைக்கு இருட்டவே செஞ்சிருச்சுமா. நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போகணும்ல, இல்லனா உங்க அம்மா என்ன பிச்சை எடுத்துருவாங்க, தெரியும்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, இந்த 2 தெரு தானே இருக்கு, நான் போயிடுவேன். இவ்வளவு தூரம் ஆட்டோ வந்துச்சு, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். 2 தெரு தானேண்ணா, நான் போயிடுவேன். நீங்க வீட்டுக்கு போங்கண்ணா, நான் போறேன். நீங்க சீக்கிரமா ஆட்டோ ரிப்பேர் பண்ணுங்க, நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல. சரி பாப்பா, நீ தனியா போய்க்க மாட்டேன், இருமா, நான் ஆட்டோ ஓர தள்ளி விட்டுட்டு வரேன். வா, நான் வீடு வரைக்கும் உன் கூட வரமா? ஐயோ வேணாண்ணா, ஆட்டோ யாராவது தள்ளிட்டு போயிட போறாங்க. அப்படியெல்லாம் ஆட்டோ தனியா விட்டுட்டு வராதீங்க. நீங்க இந்த ஆட்டோ நம்பி தானே இருக்கீங்க, உங்க குடும்பத்தையே நீங்க இந்த ஆட்டோ நம்பிதான் உங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல எனக்காக ஆட்டோ ஓர விட்டுட்டு வரீங்களா? அப்படியெல்லாம் வேணாம். 2 தெரு தானேண்ணா, நான் போயிடுவேன். இது நம்ம ஏரியா தானே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் போயிடுவேண்ணா. சரி பாப்பா, எல்லாருக்காக மட்டுமே பார்த்தா எப்படி? உனக்காகவும் பார்க்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆட்டோல யாரும் தள்ளிட்டு போக மாட்டாங்க. நான் ஓரமா வீட்டு லாக் பண்ணிட்டு வரேன். வா, நான் உன்னை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேமா? அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா, நீங்க போங்க, ஆட்டோவை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, நான் போயிடுவேன். 2 சீட்டு தானேண்ணா, அதெல்லாம் நான் போயிடுவேன். ஐயோ ஸ்ரீ பாப்பா, அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? அம்மா மட்டும் இல்ல, கார்த்திக் தம்பிக்கு மட்டும் நான் உனக்கு இப்படி தனியா விட்டுட்டு போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆட்டோவே தூக்கிட்டு போயிடுவார் பாத்துக்க. அப்படிலாம் வேணாமா, வா வா, 2 தெரு தானே, நான் உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ எடுத்துக்கிறேன். வாமா. சொன்ன கேட்க மாட்டீங்க, சரி வாங்க போலாம். வா பாப்பா. பாப்பா ஒரு நிமிஷமா, வீட்டுல இருந்தா போன் வருது, என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்கண்ணா, பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். சரிம்மா. ஹலோ, சொல்லு கோமதி. என்னம்மா, வீட்டுக்கிட்ட வந்துட்டேம்மா, ஆட்டோ கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. ஆமாமா, ஆமா, நம்ம மெக்கானிக் சுப்பிரமணி கிட்ட தான் கொண்டு போய் விடணும். அவன்கிட்ட ஆட்டோ விட்டுட்டு வீட்டுக்கு வரேன், சரியா? என்னங்க இன்னும் நேரம் ஆகுமா? என்னங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தா இன்னும் லேட் ஆகும்னு சொல்றீங்க. பாப்பா வேற உங்களை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கோமதி, பாப்பாவை சமாதானப்படுத்து, வந்துடுறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன், சரியா? ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு சுப்பிரமணி கிட்ட விட்டுட்டு இதோ நம்ம ஸ்ரீ பாப்பாவை வீட்டுல விட்டுட்டு நான் வந்துடுறேன். 1/2 மணி நேரத்துல வந்துருவோமா? நான் சமாதானப்படுத்திட்டேன், நீங்க பேசுறா கேட்கற மாதிரி இல்ல. நீங்களே அவகிட்ட பேசுங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு தான் அடங்குவா, நீங்களே பேசுங்க. நீ சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க.
சரி பாப்பா கிட்ட போன கொடு, நான் பேசுறேன். அண்ணா பாப்பாவா? பாப்பா பேசுறேன்னா ஸ்பீக்கர் போடுங்கண்ணா, நானும் கேக்குறேன். என் குழந்தை ஒரு பாப்பானா நீ அதுக்கு மேல ஒரு பாப்பாமா? இரு ஸ்பீக்கர் போடுறேன், கேளு. அம்முக்குட்டி, என்னம்மா, என்ன வேணும் அம்முக்கு? ஐயோ, என் தங்கத்துக்கு பசிக்குதோ, அம்மா கிட்ட ஊட்டி விட்டு சொல்லுமா. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னா, அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா தங்கம், வந்துடுறேன்னா. தங்கமே, நீ இப்படி அடம்பிடிக்கலாமா? அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல. இங்க பாரு, அப்பா சொல்றேன்ல, சமத்து பிள்ளையா இருக்கணுமாமா. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேண்டா. அண்ணா இருங்க, பாப்பா எவ்வளவு அழகா உங்களை கூப்பிடுறான், அவகிட்ட போய் வரமாட்டேன்னு சொல்றீங்க. அண்ணா இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வந்து ஆட்டோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் பாப்பாவை பாருங்கண்ணா. அட பாப்பா, உன்னை எப்படிமா தனியா விட்டுட்டு போறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் எப்பவுமே இப்படிதான் அடம்பிடிப்பான். வா, நான் உன்னை விட்டுட்டு கிளம்புறேன். அண்ணா சீ பாப்பா சொன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். ஒழுங்கா வீட்டுக்கு போங்க, 2 தெரு தானே நான் இருக்கு, நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போங்க, நான் போறேன். டாடா, பை பை. நீ சொல் பேச்ச கேட்க மாட்டீங்க. சரி, பத்திரமா வீட்டுக்கு போகணும், சரியா? நாளைக்கு ஆட்டோ வந்தாதம்மா வரும். நீ வேற ஏதாவது வண்டி பிடிச்சி போகிறதுக்கு பாருமா. ஏன்னா ஆட்டோ ரிப்பேர் ஆகிறதுக்கு சரி ஆகிறதுக்கு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நீ பார்த்து வேற ஏதாவது வண்டியில பிடிச்சி போமா. நான் 2 நாள் கழிச்சு வரேன், என்ன? சரி பாப்பா, வீட்டுக்கு பத்திரமா போயிடு. அதெல்லாம் நான் போய்ப்பேன், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. போகும்போது குட்டி பாப்பாக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. காசு வச்சுட்டீங்களா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அப்படியே உனக்கு குணம். அதெல்லாம் காசு நிறையவே இருக்குமா. அம்மா ஏற்கனவே கொடுத்ததுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கலாமம்மா. வெரி குட் அண்ணா. டாடா, நான் போறேனா? பார்த்து பத்திரமா போகணுமா. எல்லா இடமும் கொஞ்சம் இருட்டா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு. அதெல்லாம் நான் போயிடுவேனா. பை. டேய் மச்சான், பாத்தியா ஏன் இவ்வளவு ஃபாலோ பண்றேன்னு கேட்டியே? உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே நம்ம நேரம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? இப்போ நம்ம காட்டுல மழைடா, அதனாலதான் கடவுளா பார்த்து அந்த ஆட்டோவை ரிப்பேர் ஆக்கி இவளை இப்ப தனியா நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி இவன் நம்மளோட சொத்து, என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப புரிஞ்சிருக்குமே மச்சி. ஆமாண்டா மச்சி, நான் கூட என்னத்துக்குடா இவ்வளவு இப்ப இந்த நேரத்துல ஃபாலோ பண்றோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது மச்சி, கரெக்டா தான் பிளான் போட்டிருக்கேன். பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆயிருக்கு பாரு. அப்போ இவ வீட்டுக்கு போற கேப் இருக்கும், இந்த வழியில யாரும் வரமாட்டாங்க. மச்சான், நீ சொன்ன மாதிரி இவ்வளவு என்ன வேணாலும் பண்ணலாம் மச்சி. என்ன போயிடலாமா? ஏய், என்னடா போலாமான்னு கேள்வி கேட்டு நிக்கிறான். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதடா, காலம் பொன் போன்றது. நமக்காக இந்த நேரம் கொடுத்துருக்காரு கடவுள், நம்ம யூஸ் பண்ணிக்க வேணா. வா மச்சி. தெரிஞ்சிருந்தா சரக்கு அடிச்சுட்டு வந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, சரக்கு இல்லைன்னா என்ன, இவளை பார்த்தாலே போதை ஏறிச்சு. இந்த போதையே போதும், வா. என்ன மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்ரீ நினைப்பாவே இருக்கு. ஸ்ரீ வீட்டுக்கு போனாலும் இல்லையான்னு தெரியலையே. யார் இது? நம்ம பின்னாடி யாரும் விசில் வச்சுட்டு வராங்க. என்ன ஸ்ரீசெல்லாம் பார்த்தது ஷாக் ஆயிட்டா. எங்களை இங்க எதிர்பார்க்கலாம். என்ன ஸ்ரீகுட்டி தனியா போற? இப்படி தனியால போலாமா? ஒருத்தனுக்கு 2 பேரா இருக்கும், எங்களை விட்டுட்டு தனியா போனா எப்படி சாலக்குட்டி? என்ன கூட வந்து உன்னை வழி அனுப்பி வைக்கட்டுமா? ஏய் ஆமாண்டா, ஸ்ரீகுட்டி தனியா போறாள, அவளுக்கு நம்ம தானே பாதுகாப்பு. இந்த இடத்துல கார்த்திகாலையும் வர முடியாது, பாவம். அவன் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கான், அவனாலையும் வர முடியாது. நம்ம சக்தி அவன் ஆள் கூட லூட்டி அடிக்க தியேட்டருக்கு போயிருக்கான். ஸோ அவனாலே இங்க வர முடியாது. நம்ம ஸ்ரீகுட்டிக்கு இப்ப நம்ம தானே பாதுகாப்பு. என்ன சொல்லும், அப்படிதானே? பாதுகாப்பு கொடுத்துடட்டுமா? என்ன என்கிட்ட வம்பு பண்றீங்களா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க பாரு, வேணா என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. இன்னொரு தடவை என் பின்னாடி நான் வந்தேன், நான் சக்தி கிட்டனா இல்ல கார்த்தி கிட்டனா சொல்லிடுவேன். இன்னைக்கே நான் உன்ன சக்தி கிட்ட சொல்லியிருப்பேன், உங்க 2 பேரை பத்தியும். நீங்க 2 பேரும் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு அப்பவே அவகிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா காலேஜா இருக்கு, நான் மட்டும் அப்படி சொல்லியிருந்தேன், சக்தி உன்ன அங்கேயே அடிச்சு கொன்னுட்டு இருப்போம். அவன் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது, அவன் பேர்ல எந்த பிளாக் மார்க்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அந்த இடத்துல மாத்தி சொன்னேன்.
தேவையில்லாம என் பின்னாடி வந்து வீணா அடி வாங்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பயமுறுத்துறேன் சத்தியா? ஐயோ பயமா இருக்கேன். என்ன சொன்ன கார்த்திகா? எனக்கு இன்னும் பயமா இருக்கேன். ஆமா மச்சி எனக்கு கூட பயமா இருக்கு. கார்த்திக்னு சொன்னதும் காலெல்லாம் நடந்தது பாரு. சக்தின்னு சொன்னதும் எனக்கு உடம்பே நடந்தது பாரு. ஏய் லூஸ்ன்றது கரெக்டா இருக்குடா மச்சி. ஏய் நீ என்ன லூசா? கார்த்திக்கு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். இப்ப நீ என்ன கத்துனாலும் அவனால இங்க வர்றதில்ல. கத்துறதே அவனுக்கு கேட்காது. நீ கத்துற குரலே அவனுக்கு கேட்காது. அப்புறம் சக்தி அவனுக்கு இதேதான். நீ இப்ப எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அவன் இப்ப காதலி கூட ஒரு வித மயக்கத்தோட இருப்பான். அவன் இங்க வந்துருவானோ? தேவையில்லாம வசனம்லாம் பேசிட்டு இருக்காது மச்சி. இதுக்கப்புறம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுமா என்ன? நானும் அதான் மச்சான் நினைச்சேன். ஏய் என்னடி ஓவரா துள்ளாத அடக்கிடுவேன். இன்னைக்கு உன்னால சக்தி என்ன அடிச்சு ரத்தம் வர வச்சிட்டான்ல. அவனுக்கு நான் ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்ல. அது மட்டுமோ அன்னைக்கு என்னமோ அந்த ஷர்மியா நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு பொங்குறான். என்ன அந்த முறை முறைக்கிறான். என்ன அவன் ஒருத்திக்கு 2 பேரை வச்சு ஓட்டுமா? நான் ஒருத்திய கூட பார்க்க கூடாதா? ஏய் நாங்க பார்க்கணும் நடி நீங்க ட்ரெஸ் பண்றது. அவ அப்படி பண்ணியிருந்தா எங்க கண்ணு பார்க்காத நடி செய்யும். அதான் பார்த்தது என் தப்பு இல்ல. அவ ட்ரெஸ்ஸிங் போட்டதுதான் அவ தப்பு. அதை விட்டுட்டு இவன் நம்ம என்ன முறைக்கிறான். அவளை நாங்க பார்க்காதடி செய்வோம். இப்படி ஒரு கட்டையை பார்க்காதுன்னு சொன்னா நாங்க பார்க்காம இருப்போம். நாங்க பார்க்காதடி அவ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். வாய முடிங்கடா. எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு மோசமா பேசுற? இங்க பாரு, ட்ரெஸ் போடுறது அது அவங்களோட உரிமை. அவளுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுட்டு இருக்கான். நீ நல்லவனா இருந்தா அவளை அப்படி பார்க்காத. திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இரு. ஏய் என்னடி நான் நல்லவன சொன்னானோ? நல்லவனும் கிடையாது, கெட்டவன், ரொம்ப கெட்டவன். அவ எனக்கு காட்டணும் தான் போடுறாரு. நீ காட்டக்கூடாதுன்னு மறைச்சிருக்கான். ஆனா பாரு நான் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா மச்சி? உனக்கும் இப்ப பார்க்கணும் தானே? அட ஆமாண்டா மச்சான், பார்த்தே ஆகணும். பாப்பா ரொம்ப துள்ளுதுல்ல, துள்ளல அடக்க வேணாம் மச்சி. நான் நல்லா நோட்டை விட்டுட்டேன். இந்த டைமுக்கு மேல இங்க யாரும் வர மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா கூட இல்லையாமா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இவளை என்ன வேணாலும் பண்ணலாம். செருப்பு பிங்குறடா ராஸ்கல்ஸ். ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க? ஏய் இது எங்க ஏரியா. என்கிட்ட எல்லாம் வம்ப பண்ணணும்னு நினைக்காத. நான் ஒரு கத்துக்குதுனா போதும் எல்லாரும் வந்துருவாங்க பாத்துக்க. எங்க கத்து பாட்டோம்? உங்ககிட்ட பேசுற பத்தியா ஏன் தப்பு? சீ போங்கடா. ஏய் நல்லடி, என்ன பேசிக்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கான் மொபைல ஒண்ணு. ஏய் என்னடி ரொம்ப சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அந்த சக்திக்கு இந்த ராகு யாருன்னு காட்ட வேணாம். ஒண்ணு ஊ மேல கைய வைக்கணும், இல்ல அந்த ஷார்மி மேல கைய வைக்கணும். என்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அந்த சக்திக்கு இந்த ரகு நான் யாருன்னு தெரியணும். இப்போ நீ தாண்டி மாட்டிருக்கான். உன்னை விட்டுருவேனா என்ன? அடி இங்க பாரு ரகு, சொன்னா கேளு. நீ என்ன பிரச்சனை வாங்காத, ஒழுங்கா போயிடு. நீ இப்படி எல்லாம் பேசுறது மட்டும் சக்திக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டி போட்டுருவோம். ஓ நீ என்ன பிரச்சனை வேணும், நான் வீட்டுக்கு போறேன். என்னடி இவ்வளவு நேரம் துள்ளிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன பம்மரா? நீ பம்மிட்டா நான் விட்டு வேணும். ஏய் இன்னைக்கு நீ உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷன்டி, விட முடியும்? இங்க பாரு, உன்னால அவ்வளவு லேஸ்ல விட மாட்டேன்டி. ரகு இங்க பாரு, சக்தி அடிச்சதுக்கு நான் வேணாலும் சாரி கேட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு தான் சக்தி கிட்ட சொல்லலாம். உங்களால சக்திக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லலாம். சொன்ன கேளு, என்னை விட்டுடு, நான் போறேன். கேட்டுறதான் விடுறதுக்காக வாடி இவ்வளவு தூரம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து. அடி உன்னால விட முடியாதுடி. சொன்ன கேளு, விட்டுடு என்ன, நான் போறேன். மச்சி பாப்பா அழுகுதுடா. டேய் அழும்போது கூட இவன் நல்லா தான்டா இருக்கான். யாரா சொன்னா இவன் நல்லா இல்லைன்னு? மச்சி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும்னா. பாத்தியா மச்சி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏய் ஒழுங்கு மரியாதை அமைதியா இருந்துரு. ஏதாவது கத்தி கூச்சல் போடணும்னு நினைச்சேன் இங்கேயும் உனக்கு கொன்னுடும் பாத்துக்க. என்ன மனசு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப ஸ்ரீயை பார்க்கணும். நான் ஸ்ரீயை பார்த்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கக்கூடாது. நான் வீட்டுக்கு போகணும், கண்டிப்பா வீட்டுக்கு போய் ஆகணும். ஸ்ரீ நான் உடனே வரேன்டி. ஷர்மி சொல்லு சக்தி. ஷர்மி நான் வீட்டுக்கு போறேன். என்ன வீட்டுக்கு போறியா? ஏய் இன்னும் படம் முடியல, இன்னும் இன்டர்வல் கூட வரல, அதுக்கு என்ன வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? ஷர்மி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலியா இருக்கு. அது மட்டும் இல்லை ஏதோ அப்செட்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் ஆகணும். சக்தி என்ன பேசிட்டு இருக்க?
நான் ஆசையா வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு போற மைண்ட் அப்செட்டா இருக்கேன்னு சொல்றேன். இங்க பாரு சக்தி, கொஞ்ச நேரம் இரு. அது தன்னால சரியாயிரும். ப்ளீஸ். சாரி ஷர்மி, இங்க பாருமா, உனக்கு இப்போ மேலே கோவம் வரணும், நான் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் சாரி, என்ன மன்னிச்சிடு. நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். சாரி, இங்க பாரு, நீ ஆர்டர் பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும். எனக்கு மைண்டை சரியில்லை. சாரி ஸ்ரீ. சாரி ஸ்ரீயா? சக்தி, நான் ஷர்மி. சாரி, நான் கிளம்புறேன். இப்போ என்னால் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். ஷர்மி ப்ளீஸ், நீ சேஃபாக வீட்டுக்கு போய் சேரு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். நான் கிளம்புறேன். என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சாரிக்கோட கேட்குறேன். சக்தி அடிச்சதுக்கு நான் காலில் விரல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்ன விட்டுடுங்க. ஏய், நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை விடுற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் இப்போ ஒரு மூடுக்கு வந்துட்டோம். அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது. மச்சி, என்னடா பார்த்துட்டு இருக்கோம்? முதல்ல அவன் ஷாலை பிடிங்கி போடுறோம். என்ன வீடு, என்ன வீடா, என் ஷால கூட. இங்க பாரு, இந்த மாதிரி பண்ணனா கார்த்திக்கிட்ட சொல்லிடுவேன். விடுங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கான்? மச்சி, அவன் கொன்னத்துல ஒண்ணு கொடு. அம்மா, என்ன வீடுடா, என்ன வீடுங்கடா. என்ன இப்படி பண்றீங்க? இங்க பாரு, என்ன இப்படி பண்ணத சொல்லிட்டேன். நான் சக்தி கிட்ட சொல்லிடுவேன், கார்த்திக் கிட்ட சொல்லிடுவேன். அவன் கிட்ட வேணாலும் சொல்லடி. ஏய், நான் இன்னைக்கு ஒரு வாடி பண்ண நடி வந்திருக்கேன். அப்படியெல்லாம் உன்னை லேசில் விட முடியாதுடி. ஏண்டி, உன்னால நான் உதவ வாங்குவேன், நீ சொகுசா இருப்பியா? போல உன்ன ஸ்ரீ பாப்பா, ஸ்ரீ பாப்பா, இந்த பாப்பா போயிடுச்சான்னு தெரியலையே. பாப்பா, என்ன இந்த பாப்பா புக்கெல்லாம் நம்ம ஆட்டோலயே விட்டுட்டு போயிடுச்சு. இது எதுவும் முக்கியமானது என்னன்னு தெரியலையே. நம்ம வேற 2 நாளைக்கு போக மாட்டோம். ஸ்ரீ பாப்பா, ஏய் மச்சி, இவனு வரும். அவளை எதுவும் பண்ணாத விடு. காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான் போல இருக்கேன். இவளுக்கு இப்போ எதுவும் பண்ண முடியலையே. ஏய், தப்பிச்சுட்டு நினைச்சு சந்தோஷப்படாதடி. என்னைக்கா இருந்தாலும் நீ கிட்ட சிக்கவடி. அது மட்டும் இல்ல, இப்போ இங்க நடந்தது ஏதாவது சக்திக்கிட்டயோ கார்த்திக்கிட்டயோ நீ வாய் திறந்தோம், கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன். ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த ஷர்மி இருக்காலும் அவளுக்கு உன்னை விட இதை விட டபுள் மடங்கு அவளை நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்போ எங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவன் வந்ததுனால நீ தப்பிச்சடி. இல்லைன்னு வச்சுக்கோ, எங்க ஆசை நிறைவேறி இருக்கும். ஏதாவது நீ வாயை திறந்த உனக்கு நடக்க வேண்டியது அந்த ஷார்மிக்கு நடந்தோம். பாத்துக்கோ. பாப்பா, டேய், யாரா நீங்க? டேய் மச்சி, இவன் நம்மளை பார்த்துட்டோம். வா, உடனே கிளம்பும். டேய், நில்லுங்கடா. எங்கடா போறீங்க? பாப்பா, என்னம்மா, என்னாச்சு? இவனுக்கு என்னமா பண்ணானுங்க? டேய், போடா மச்சான், வா போவோம். டேய் டேய் டேய், நில்லுங்கடா. டீ பாப்பா, யாருமா இவனுங்க? என்னம்மா உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு? என்னம்மா பண்ணானுங்க இவனுங்க? அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரியான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா என் நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவனுங்க யாருமா? உனக்கு தெரிஞ்சவனுங்களா? என்னம்மா, இதுக்குதான் நான் சொன்னேன் நான் கூடவே வரேன்னு. எங்கேயாவது கேட்டியா? பாத்தியா, நல்ல வேற நீ புக்கை மறந்துட்டு போயிட்டேன்னு கொடுக்கலாமே வந்தேன். அண்ணா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கண்ணா. சரி சரி, நீ வா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாமா. தேங்க்ஸ்ண்ணா. பாப்பா, இவனுங்க முகர கட்டைய பார்த்தவனே ஒருக்கியா இருக்கானுங்க. இவனுங்க எப்படிமா இங்க வந்தானுங்க? அதுவும் இந்த இடத்துல? பாப்பா, உனக்கு நிஜமா எதுவும் ஆகலாம்? அண்ணா, இவனுங்க காலேஜ்ல படிக்கிறவனுங்க தான். என்ன இப்போ ஃபாலோ பண்ணி வந்து யாருமே இல்லைன்னதும் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கண்ணா. நான் ரொம்ப போராடினேன். என்ன அடிக்கவும் செஞ்சானுங்க. ரொம்ப அடிச்சுட்டாங்கண்ணா. பாப்பா, என்ன பாப்பா நீ சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. இவனுங்க யாரு? இவனுங்க இங்க பாரு, முதல்ல இவனுங்க யாருன்னு நாளைக்கு சக்தி தம்பிக்கிட்டயும் இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லு. இவனுங்களை முதல்ல பிடிச்சி ஜெயில போடட்டும். இவனுங்களும் திருந்தவே மாட்டானுங்க. இப்ப வீட்டுக்கு